வெல்கம் டு ஸ்டடிக்கு தமிழ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா மே 18ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ஒரு எம்சிக்யூ ஃபார்மெட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அது ரிலேட்டடாக என்னென்ன நியூஸஸ் வந்துச்சு, ஸோ ஸ்டாட்டிக்கில் என்ன படிக்கணும், ஸோ இது மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் வீடியோஸ்க்கான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த குவிஸ் கொஸ்டின்ஸோட சூப்பர் வின்னர்ஸ். ஸோ இதே மாதிரி வந்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நாளைக்கு வந்து அந்த 200 rupees கேஷ் ப்ரைஸ் வந்து யாருக்கு போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃப்ரெஷ் சேலஞ்ச் வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் நிறையா பேர் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அடுத்த சேலஞ்சை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அந்த அடுத்து வந்து நீங்கள் கூட வந்து அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேஷனல் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் டே செலிப்ரேட் ஆன் விச் ஸ்டேட்? ஸோ அந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், ஸோ அந்த அழிவின் விளிம்பில் இருக்க அந்த ஸ்பீசிஸ்க்காக வந்து ஒரு டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 15 தான் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா மேவோட 3rd Friday வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா May 15 வந்துருக்கு. ஸோ அதனால் கொண்டாடிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கொண்டாடினது பார்த்தீங்கன்னா அந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் டேவோட 15th எடிஷன் வந்து இந்த 2020 கொண்டாடிருக்காங்க. Which of the following state has launched two schemes, Snehar Poros to provide support for the migrant workers and Prochesta to help the workers of the unorganized sector? ஸோ 2 ஸ்கீமு. ஸோ அந்த ஸ்னேஹர் போரஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ வெளி ஸ்டேட்லேருந்து அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த ப்ரொச்செஸ்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்க பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1000 ரூபாய் ஒரு கேஷ் வந்து அவங்களுக்கு கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம். இந்த 2 ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து இந்த 2 ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. ஸோ அதோட கவர்னர் ஜக்தீப் தன்கர். ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து ரீசெண்டாக நம்ம எதெல்லாம் நியூஸில் பார்த்துருப்போம்னா ஒரு எமினன்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் உஷா கங்குலி அப்படின்னு அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸோட எம்பி, அதுக்கப்புறமா பெங்காலி ஆக்டராகவும் இருந்திருக்காரு டப்பஸ் பால் அப்படின்றவர் ரீசெண்டாக இறந்து போயிருந்தாரு, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். ஸோ இந்தியன் நேவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 day கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் வந்து கொண்டாடினாங்க. மாட்லா அபியான் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் தான் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அந்த மக்களுக்கு வந்து அந்த காசு போடுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இருந்துச்சு. ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். Which of the following institutions developed 2 mobile indoor disinfection spray unit, battery power disinfection sprayer, pneumatically operated மொபைல் இண்டோர் டிஸ்இன்ஃபெக்ஷன்? ஸோ வந்து ஒரு 2 அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு க்ளோஸ்டு ரூம், ஸோ ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸோ ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ் பில்டிங்காக இருக்கலாம், ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த 2 டிஸ்இன்ஃபெக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த இன்ஸ்டியூட்? பேட்டரி பவர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரேயர், நியூமேட்டிக்கலி ஆப்ரேட்டட் மொபைல் இண்டோர் டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ இது 2 கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆரோட சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் வந்து இந்த 2 டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்ஐஆரோட அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா வந்து 1958. ஸோ அதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான். ஸோ அதோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ஹிரானி அப்படின்றவர். அதோட டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா சேகர் ஷி மாண்டே அப்படின்றவர். ஸோ இந்த சிஎஸ்ஐஆரோட அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துர்காப்பூர், வெஸ்ட் பெங்காலில் இருக்க துர்காப்பூரில் தான் வந்து அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இருக்குது. Who has been awarded the Vice Admiral GM Hirandani Memorial Rolling Trophy for the year 2020? ஸோ வந்து அந்த நேவி ரிலேட்டடாக வந்து கொடுக்குற ஒரு அவார்டு இது. ஸோ இந்த வைஸ் அட்மிரல் GM ஹிராந்தனி அப்படின்ற அந்த மெமோரியல் அந்த ரோலிங் ட்ராஃபி வந்து இந்த வருஷம் வந்து எந்த நேவி ஆஃபீஸர் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் அப்படின்றவருக்கு வந்து போயிருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் நேவல் கமாண்ட் கொச்சியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு தான் இந்த வருஷம் வந்து அந்த அவார்ட் போயிருக்கு. ஸோ இந்த அவார்ட் செரிமனி வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேரிடைம் வார்ஃபேர் சென்டர் கொச்சி, அந்த கேரளாவில் இருக்க அந்த மேரிடைம் வார்ஃபேர் சென்டரில் தான் வந்து இந்த அவார்ட் செரிமனி வந்து நடந்திருக்கு. Which of the following institutions developed an interactive COVID-19 dashboard named MIR-AHD COVID-19 dashboard that can help administrator, hospital as well as public in planning, optimize testing? ஸோ இந்த MIR-AHD அப்படின்ற ஒரு டேஷ்போர்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த ஏரியாவில் இருக்க ரெட் ஜோன்னா அந்த ரெட் ஜோன் எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு தான். ஸோ ஃபியூச்சர் பிளானிங் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வந்து இந்த டேஷ்போர்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா IIT காந்திநகர். ஸோ இது எப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ இந்த AHD அப்படின்றத எடுத்துக்கோங்க. AHDன்றது அகமதாபாத் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ அகமதாபாத் எங்கே இருக்குது? குஜராத்தில் தான் இருக்குது. ஸோ IIT காந்திநகர் தான் இந்த டேஷ்போர்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க.
Which of the following state government is to launch Rajiv Gandhi Kishan Nyaya Yojana on 21st May on the commemoration of death anniversary of former Prime Minister Rajiv Gandhi? ஸோ ராஜீவ் காந்தி வந்து அந்த இறந்து போன நாள் வந்து காமரேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேட்டில் வந்து ஃபார்மர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கிஷான் நியாய் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டேட். ஸோ இது வந்து நீங்கள் நியூஸில் படிக்கவே இல்லை. சப்போஸ் இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துருச்சுன்னா நான் இந்த கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, ஸோ நான் பார்ப்பேன். ஸோ ஹரியானாவில் பார்ப்பேன் பிஜேபி ஆட்சி, ஸோ அங்கே கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது ராஜீவ் காந்திக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தா நம்ம ஏடிஎம்கே, ஸோ அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி, ஸோ அவர் வந்து காங்கிரஸ் ராஜீவ் காந்திக்கு பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தீஸ்கரில் மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸில் காங்கிரஸோட ஆட்சி போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் அதை ஆப்வியஸாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து காமன் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்லாம் அவேராக இருந்த ஸோ இந்த சிஎம்லாம் படிக்கிறப்ப அவங்க வந்து எந்த பார்ட்டியை சேர்ந்து வரலாம் படிக்க சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர். ஸோ அதோட சத்தீஸ்கரோட சிஎம் பார்த்தீங்கன்னா பூபேஷ் பகல், அதோட கவர்னர் பார்த்தீங்கன்னா அனுஷ்யா. ஓகே. ஸோ சத்தீஸ்கரோட ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா அதோட சிஎம் பூபேஷ் பகல் வந்து அதோட பட்ஜெட், அதாவது 95,650 கோடிக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு 28th டிஸ்ட்ரிக்ட் கௌரேலா பெந்திரா மெவாஹி அப்படின்ற ஒரு 28th டிஸ்ட்ரிக்ட் வந்து பூபேஷ் பகல் சத்தீஸ்கரோட சிஎம் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. அதே மாதிரி யூத்துக்குலாம் வந்து அந்த ட்ரைனிங் கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்காக ரோஜ்கர் சங்கி அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் கொண்டு வந்திருக்காங்க. Which of the following countries are named a street after Indian poet Rabindranath Tagore on his 159th birth anniversary to honor his valuable contribution in film and mankind? ஸோ ரவீந்திரநாத் தாகூரோட 159th birth anniversary-க்காக வந்து இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே வந்து அவரோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலில் தான் வந்து இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் அவரோட இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா 1913 வந்து பார்த்தீங்கன்னா அவர் லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வந்து வாங்கினார். ஸோ அந்த லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் வாங்கினப்போ வந்து ஒரு நான் யூரோப்பியன், ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த யூரோப்பியன் பீப்புளுக்கு தான் வந்து அந்த நோபல் பிரைஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நான் யூரோப்பியன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த லிட்ரேச்சருக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கினது இந்த 1913 ரவீந்திரநாத் தாகூர் வாங்கினது தான். ஸோ இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஸோ அவர் தான் இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் எழுதினார். அதே மாதிரி பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தமும் ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதினார். ஸோ 2019 வந்து லிட்ரேச்சரில் நோபல் பிரைஸ் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹேங்க், ஆஸ்திரியாவை சேர்ந்த பீட்டர் ஹேங்க் அப்படின்றவர் தான் வந்து 2019 வந்து லிட்ரேச்சருக்கு நோபல் பிரைஸ் வாங்கினவர். Gujarat state government has launched Atmanirbhar Gujarat Sahay Yojana under the small business can take guarantee free loan of 1 lakh. Who is the current CM of Gujarat? ஸோ வந்து குஜராத்தில் வந்து ஆத்மநிர்பர் குஜராத் சஹாய் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ அந்த ஸ்மால் பிஸ்னஸில் இருக்கவங்களாம் வந்து கொலேட்ரல் கேரண்டி எதுவுமே கொடுக்காம 1 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கிற மாதிரி. ஸோ சிஎம் ஆஃப் குஜராத் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரூபானி அப்படின்றவர் தான் சிஎம் ஆஃப் குஜராத். ஸோ வந்து அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய்க்கான லோனு 2% இன்ட்ரெஸ்ட், ஸோ ரொம்ப கம்மியான 2%, while rest 6% interest will be paid by the state government. ஸோ வந்து 8%ல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 2% வந்து மக்கள் கட்டினா போதும், மிச்சம் இருக்க 6% வந்து கவர்மெண்ட்லேருந்தே கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்ம நிர்பர் குஜராத் சஹாய் யோஜனா ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் launched a set of how many titles on psychosocial impact of pandemic and lockdown and how to cope with by NBT India. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்பிடி நேஷனல் புக் ட்ரஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா லாக்டவுன் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சைக்கோ சோசியல் இம்பாக்ட் ஆஃப் பேண்டமிக் அண்ட் லாக்டவுன் ஹவு டு கோப் வித் அப்படின்னு சொல்லி. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீரியஸ், ஸோ ஒரு 7 டிவிஷனாக வந்து புக்ஸ் வந்து விட போகிறாங்க. ஸோ ஆன்சரையும் நானே சொல்லிட்டேன். ஸோ ஒரு 7 டிவிஷனாக வந்து புக்ஸ் விட போகிறாங்க. அந்த 7 புக்ஸோட அந்த டைட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தார். ஸோ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஹெச்ஆர்டி மினிஸ்டர், அவரோட கான்ஸ்டிடுவன்சி பார்த்தீங்கன்னா ஹரித்வார், Uttarakhand. National Disaster Management Authority developed an online dashboard, National Migrant Information System, to capture information regarding the movement of migrants. When was NDMA formed? So, the Disaster Management Authority என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டேஷ்போர்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மைக்ரன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக அவங்க ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, அந்த டீடைல்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஃபவுண்ட் பண்ண இயர் 2005 தான் வந்து அந்த அத்தாரிட்டி வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. ஸோ அது ஃபவுண்ட் பண்ணி 2005. அதே மாதிரி வந்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அதோட ஏஜென்சி எக்ஸிக்யூட்டிவ் யார் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. ஸோ அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும் அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. According to a report, updated assessment of potential economic impact of COVID-19 released by Asian Development Bank, the global economy is expected to lose how much money?
ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் அப்டேட்டட் அசஸ்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் ஆஃப் COVID-19 எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் COVID-19 விட்டுருக்காங்க. ஸோ இதில் குளோபல் எக்கானமி வந்து எவ்வளோ மணி வந்து லூஸ் பண்ண போகுது, ஸோ இந்த கொரோனா பேண்டமிக்கில் அந்த லாக்டவுன்லாம் போட்டனால வந்து எவ்வளோ லூஸ் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5.8 ட்ரில்லியன் டு 8.8 ட்ரில்லியன் வரைக்கும் வந்து குளோபல் எக்கனாமியில் லாஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 6.4 to 9.7% ஆஃப் குளோபல் ஜிடிபி. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம். அந்த 6.4 to 9.47% ஆஃப் குளோபல் ஜிடிபி. அதே மாதிரி வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5.8 ட்ரில்லியன் to 8.8 ட்ரில்லியன். Defense Minister Rajnath Singh approved the launch of Defense Testing Infrastructure Scheme with an outlay of how many rupees? ஸோ இந்த டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக் இன் இந்தியா வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம நாட்டிலே தயாரிச்சு வந்து அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணிக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்கீமோட வேல்யூ, ஸோ ஒரு அவுட்லே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபா. ஸோ அந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் ஃபார் அ டூரேஷன் ஆஃப் 5 years. ஸோ அந்த 400 கோடி ரூபா வந்து செலவில் 5 வருஷத்துக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. ஸோ ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்த்துட்டோம். ஸோ அவரோட கான்ஸ்டிடுவன்சி லக்னோ, யூபியில் இருக்க லக்னோ ராஜ்நாத் சிங்கோட கான்ஸ்டிடுவன்சி. Which of the following states celebrated its 45th State Day on 16th May 2020? ஸோ மே 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட 45th State Day வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஸ்டேட்? சிக்கிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதி வந்து 45th Statehood Day வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சிக்கிமோட கவர்னர் பார்த்தீங்கன்னா கங்கா பிரசாத். ஸோ ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரேம் சிங் தமாங். ஸோ அதில் வந்து ரொம்பவே வந்து சின்ன ஸ்டேட் தான். ஸோ 32 சீட்டு தான் அசம்பிளி சீட்டே இருக்குது. ஸோ லோக்சபா ஒரு சீட்டு, ராஜ்யசபா ஒரு சீட்டு தான் இருக்குது சிக்கிமில். ஸோ இந்த சிக்கிம் வந்து சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து அந்த பவன்குமார் சாம்லிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அவரை பீட் பண்ணியிருந்து பிரேம் சிங் தமாங் அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது, PS கோலே. ஸோ சப்போஸ் அந்த எக்ஸாம்பிள் இப்படி கூட கொடுப்பாங்க, ஸோ PS கோலேன்னு கூட கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இவரோட பேர் தான். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட். ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? ஸோ ஒரு டேஸ் அண்ட் தீம்ஸ் கொஸ்டின். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16th May தான் வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட். ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நாளில் தான் வந்து 1960 பார்த்தீங்கன்னா தியோடோர் மைமோன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த லேசரோட ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து அந்த நாள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. According to analysis by environmental websites Carbon Brief, India's carbon dioxide emission fell by how much tons in the fiscal year ending March, which is the first annual decline in 4 years. ஸோ இது ஒன்றும் இல்லை, கார்பன் பிரீஃப் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டல் வெப்சைட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா UK லண்டனோட தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்டல் வெப்சைட். ஸோ அவங்களும் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த CO2 எமிஷன் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ டன் வந்து இந்த வருஷத்துக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் கொஸ்டின். ஸோ 40 வருஷத்தில் வந்து இதை வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா 30 மெட்ரிக் டன்ஸ் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் அந்த CO2 எமிஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த கார்பன் பிரீஃப் அப்படின்ற என்விரான்மெண்டல் வெப்சைட்டோட அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. Which of the following institute have developed 2 products, 3D printed hand-free object, 3D printed antimicrobial face shield, so helped in people fight against the outbreak of coronavirus. So இந்த 3D printed hand-free objectsனால் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கதவெல்லாம் திறக்கிறப்போ வந்து நம்ம கையை யூஸ் பண்ணி தரோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு மிஷின் மாதிரி போட்டு ஸோ நம்ம இது கதவை வந்து அந்த நம்ம கைப்படாமல் அதை திறக்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் போல் வந்து அந்த ஃபேஸ் ஷீல்டு, ஸோ ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கான அந்த ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இது ரெண்டையும் தயாரிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பாராமெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ அவங்க தான் வந்து அந்த 3D பிரிண்டட் ஹேண்ட் ஃப்ரீ ஆப்ஜெக்டையும் 3D பிரிண்டட் ஆன்டி மைக்ரோபியல் ஃபேஸ் ஷீல்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. Which state union territory police has launched India's first thermal corona combat headgear to ensure the safety of the frontline workers and enforce social distancing? So the thermal corona combat headgear na ஒன்றும் இல்லை, ஸோ ஒரு தலைக்கு முன்னாடி வந்து ஒரு இது ஹெட்கியர் மாதிரி வந்து மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்லாம் போய் இந்த டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹெட்கியரை போட்டுட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி இருந்து வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக வந்து அந்த போலீஸ் பர்சனல்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து குறையுது பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து அந்த தெர்மல் கொரோனா காம்பேட் ஹெட்கியர் அப்படின்றது. ஸோ அது எந்த ஸ்டேட்டில் இருக்க போலீஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸுக்கு தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெல்லியோட சிஎம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால், அதோட கவர்னர் அனில் பைஜல்.
ஸோ டெல்லி ரீசெண்டான நியூஸ் பார்த்துடலாம். ஸோ அசஸ் கொரோனா அப்படின்ற ஒரு ஆப், ஸோ வீடு வீடாக போய் அந்த கொரோனா சர்வே எடுக்கிறதுக்காக டெல்லியில் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த கொரோனா வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் சீல்டு அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் லான்ச் பண்ணார். அதுக்கப்புறம் 5T பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து லான்ச் பண்ணார். அப்போ பத்மபூஷன் விபூஷன் அவார்ட் வின் பண்ண சதீஷ் குஜ்ரால் அப்படின்றவர் வந்து ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஐகே குஜ்ரால் இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், அவரோட தம்பி தான் வந்து சதீஷ் குஜ்ரால் அப்படின்றவர். ஸோ அவர் ரீசெண்டாக வந்து டெல்லியில் இறந்து போயிருந்தார். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சைக்ளோன் தட் இஸ் லைக்லி டு ஹிட் த கோஸ்ட் ஆஃப் ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால்? ஸோ வந்து மே 20 வந்து இந்த புயல் வந்து ஒடிசா வெஸ்ட் பெங்காலை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி IMD இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைக்ளோனுக்கு என்ன பேர், எந்த சைக்ளோன் வந்து மே 20 ஒடிசா வெஸ்ட் பெங்காலை தாக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன் ஆம்ஃபன் அப்படின்ற சைக்ளோன் தான் வந்து தாக்க போகுது. நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் ரத்னகார் மட்காரி passed away on May 17 after testing positive for coronavirus. He was renowned theatre personality belonging to which among the following state? ஸோ ரத்னகார் மட்காரி அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைரக்டர் ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்? எஸ், இவர் தான் அந்த ரத்னகார் மத்காரின்றவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் தான் ரத்னகார் மத்காரி. ஸோ இவரை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா வந்து இவர் பார்த்தீங்கன்னா வந்து நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டைரக்டர், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு படம் வந்து இவர் எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனல் கேட்டகரி செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து இந்த ரத்னகார் மத்காரி அப்படின்றவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ கொரோனா வந்து இறந்திருக்காரு, 81 வயசில் வந்து இறந்திருக்காரு. Which among the following state has decided to provide video calling facility TV sets to COVID-19 patients? ஸோ வந்து வீடியோ காலிங்கு, ஸோ அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களோட வீடியோ பேசிக்கிறதுக்கு, அப்புறம் டிவி பார்க்கறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொரோனா பேஷண்ட்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எந்த ஸ்டேட்டில்? இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் யார்? சிவராஜ் சிங் சௌஹான். ஸோ பிஜேபியை சேர்ந்த சிவராஜ் சிங் சௌஹான் தான் வந்து மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க அந்த கொரோனா வைரஸ் பேஷண்ட்ஸ்க்காக வந்து இந்த வீடியோ காலிங் ஃபெசிலிட்டி, அப்புறம் டிவி செட்ஸில் ஃபெசிலிட்டிஸாக வந்து கொண்டு வந்திருக்காரு. US private firm General Atlantic has decided to invest 6,600 crore in which of the following companies? ஸோ யூஎஸோட கம்பெனி ஜென்ரல் அட்லாண்டிக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து 6,600 கோடி ரூபா வந்து FDIல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எந்த கம்பெனி, எந்த இந்தியன் கம்பெனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலையன்ஸ் ஜியோவில் தான் வந்து 6,600 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 4 மாதத்தில் வந்து 4th பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிலையன்ஸ் ஜியோ. ஸோ இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஸ்டா ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில்வர் லேக் அப்படின்ற அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் வந்து 9.99% வந்து FDI இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் அட்லாண்டிக் அப்படின்றவங்க 1.34% ஸ்டேக் 6,600 கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ரிலையன்ஸ் ஜியோவில். When did Maharashtra CM Uddhav Thackeray take oath as member of Legislative Council MLC? ஸோ வந்து உத்தவ் தாக்கரே வந்து MLC ஆயிருக்காரு. ஸோ ப்ரீவியஸாக எலெக்ஷனில் எதுவுமே நிற்காம வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இருந்தார். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுப்பாங்க அப்படி. ஸோ 6 மாதத்துக்குள்ள ஒன்று ஏதாவது அசம்பிளி எலெக்ஷனில் வின் பண்ணணும். ஸோ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இந்த லோக்சபா ராஜ்யசபா மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸில் மட்டும் அந்த மாதிரி 2 அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது வந்து மகாராஷ்டிராவோட அந்த அப்பர் ஹவுஸ். ஸோ அதில் தான் மெம்பராக இருக்காரு. ஸோ என்னைக்கு வந்து அதில் வந்து அந்த மெம்பராக பதவி ஏற்றிருக்காரு மகாராஷ்டிராவோட CM உத்தவ் தாக்கரே? 18th மே தான் வந்து ஸோ MLCயாக வந்து பதவி ஏற்றிருக்காரு மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே. Which among the following 2 countries are not signatories of the EU-backed resolution on COVID-19 response that seeks independent inquiry in coronavirus origin? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து அந்த என்கொயரிலாம் பண்ணி கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து யூரோப்பியன் யூனியன்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து அந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவு வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதில் 2 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைன் பண்ணலை. ஸோ வந்து அந்த ரெசல்யூஷனுக்கு வந்து ஆதரவாக சைன் பண்ணலை. ஸோ அது எந்த 2 கண்ட்ரிஸ்? US சைனா. ஸோ இந்த 2 கண்ட்ரிஸும் வந்து ஸோ இந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவாக சைன் பண்ணலை. ஸோ இருந்தாலும் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் வந்து இந்த ரெசல்யூஷனுக்கு ஆதரவாக நாங்கள் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க US அண்ட் சைனாவில். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபுட்பால் லீக் ரெஸ்யூம்ட் இட்ஸ் சீசன் போஸ்ட் COVID-19 லாக்டவுன் இன் விச் அமங் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்?
ஸோ வந்து லாக்டவுன் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்திலே வந்து ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் லீக் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து எந்த கண்ட்ரியில் வந்து அந்த மேஜர் ஃபுட்பால் லீக் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஜெர்மனியில் வந்து அந்த புண்டெஸ்லிகா அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்லேயே வந்து ஒரு மேஜரான ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஸோ அவங்க தான் வந்து மே 16 வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் முடிஞ்சு வந்து அந்த மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ். இது வந்து ஆன்சர் பண்ணுங்கள். வழக்கம் போல் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை போடுங்க. ஸோ சூப்பர் வின்னர் ஆகிய அந்த 200 ரூபா கேஷ் ப்ரைஸ் வந்து நீங்கள் கூட வந்து வின் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷனோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்லைடை கடைசியில் வச்சுருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கிறேன். வந்துச்சு. ஸோ தோனி சொன்ன ஒரு குவிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட முடிச்சிடலாம். ஸோ தோனி என்ன சொல்கிறாருன்னா, யங்ஸ்டர்ஸ் ஆர் ஸோ ரிசல்ட் ஓரியன்டட் nowadays that we actually forget about the process. The process is more important than results and if you take care of the process you will get the results. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டை பற்றி யோசிச்சே வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ராசஸில் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ப்ராசஸ் வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம MS தோனி சொல்லியிருக்காரு. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நம்ம மார்க் எடுக்கிறத நினச்சிட்டே இருப்போம். ஸோ ப்ரிலிம்ஸில் 80க்கு மேலே எடுக்கணும், மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்து ப்ராசஸில் வந்து கோட்டை விட்டுருவோம். ஸோ அந்த ப்ராசஸை வந்து நம்ம ஒழுங்காக பண்ணோம்னாலே போதும். ஸோ 80 எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ரெகுலராக வந்து மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இங்கிலீஷ்லாம் வந்து நம்ம வொக்காபுலரிலாம் நல்லா படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து நம்மளை வந்து தேடி வரும். ஸோ அதனால வந்து ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் ப்ராசஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். வீடியோ வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி ஸோ நம்ம சேனலை வந்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி.